உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த 2025 கடைசி 60 நாட்கள் அப்படிங்கிற ஒரு செஷன் நம்ம பேச போகிறோம். நாம் இலக்கை தொட போகிறோம். ஆல்மோஸ்ட் இந்த வருடத்தில் என்னென்னலாம் நீங்கள் இலக்கு வச்ச பணக்காரன் ஆகணும் சார், கார் வாங்கணும் சார், சார் கல்யாணம் பண்ணாமல் இந்த வருஷம் முடியக்கூடாது சார், எங்கள் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி வீட்டுக்கு மருமகளை கூப்பிட்டு வந்தே தீருவேன் சார், என்ன லட்சியம் வச்சுருக்கீங்களோ இந்த வருடத்தினுடைய எண்டுக்குள்ளே யார் யாருக்கெல்லாம் எந்த சுப நிகழ்ச்சிகள்லாம் வீட்டில் நடக்க போகுது, பிஸ்னஸில் பெரிய அளவு போகிறேன் சார், நிறைய பேருக்கு கனவு. இதில் நம்ம எடுத்துக்கிற டூல்ஸ் எல்லாம் என்ன விதமான கருவிகளை வச்சு, குரு பகவான் உச்சம், இது ஒரு சப்போர்ட்டிவான ஒரு விஷயம். இந்த பக்கம் சனி பகவான் வக்கர நிவர்த்தி, இது ஒரு சந்தோஷமான விஷயம். கீழே செவ்வாய் ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி, இதெல்லாம் வச்சு என்ன பண்ணால் நம்ம இலக்கு அடையலாம், இந்த கடைசி 60 நாட்களில் நாம் எதை தொட்டால் நம் இலக்கு தொட முடியும் என்பதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ யார் யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம், யார் யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்குது போன்ற விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசியாக அதை பார்த்து விடலாம். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம், இந்த கும்பராசிக்காரர்களை பேசினாலே மனது குதூகலமாயிடுது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த அடுத்த 60 நாட்களில் 2025 அடுத்த 60 நாட்களில் என்ன நடக்க போகிறது என்பதை பார்க்கிறோம். அவ்வகையில் முதல் விஷயமே, வாழ்க்கையில் ஒருத்தர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னா என்ன தேவை? நிம்மதியாக இருக்கணும் சார், மனசு நிம்மதியாக இருக்கணும் சார், குழந்தை குட்டியோடு இருக்கணும் சார், பொண்டாட்டி வேணும் சார், அதெல்லாம் நம்ம நிறைய சொல்கிறோம். அதெல்லாம் இது எல்லாருக்கும் தான் இருக்குது, அதை விடுங்க. அதை தவிர வேறு என்ன தேவை? அது தவிர வேறு பணம் தேவை. அதான் உண்மை. 2-11 கூடிய குரு பகவான் உச்சமாகும் போது வரும் பாருங்க ஒரு தைரியம். அதுதான் தைரியம். வாழ்க்கையில் எனக்கு என்ன வேணால் நடக்கட்டும் சார், இப்போ என்ன உடம்பு சரியில்லாமல் போயிருமா, சரி போகலாம், இப்போ நான் டாக்டர்கிட்ட போய் அட்மிட் பண்ணுங்க, ஐசியூவில் கொண்டு போய் போடுங்க, போங்க, ஒரு 2 நாள் கழித்து எல்லாம் சரியானதுக்கப்புறம் வரப்போகிறேன். கையில் பணம் இருக்குது சார், எனக்கு என்ன பயம்? கையில் பணம் இருந்தால் பயமே வராது. அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பண்ண என்ன ஆயிருப்போது? ஸ்கேன் எடுக்க காசு இல்லை, இப்போ தான் பயமே வரும். ஆஹா, நம்மகிட்ட காசு இல்லையே, எப்படி நம்ம காலத்தை ஓட்ட போகிறோம்? 2-11 கூடிய ஒரு உச்சமாகும் பொழுது வரும் பாருங்க தைரியம். ப்ராஜெக்ட் எம், அதுதான் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டிலாம் விட்டமினே கிடையாது, விட்டமின் எம் தான் விட்டமின். என்னது? எம் ஃபார் மணி. இந்த மணிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் தன்னால் மற்றதெல்லாம் தன்னால் வரும். அதுதான் வரப்போகுது உங்களுக்கு. அப்போ 2-11 கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். 6ஆம் இடம் என்பது என்ன? ரண ருண ரோக சத்ருஸ்தானம். அந்த இடத்துல குரு பகவான் வருகிறார். 6ஆம் இடம் என்பது பணி, 6ஆம் இடம் என்பது உங்களுடைய வேலை வாய்ப்பு, இதெல்லாம் 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாகும் பொழுது என்ன ஆகுது? புதுசாக வேலை கிடைக்க போகுது. வேலைக்கு போக போறீங்க. பெரிய 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 விஷயங்கள்லாம் நடக்க போகுது இந்த 6ஆம் இடத்துக்கு குரு பகவானால். ஒரு நிர்வாகத்தில், ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கேன் சார், ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன், அதே நிர்வாகத்தில் இன்னொரு பொறுப்பை பார்க்கக்கூடிய கூடுதல் பொறுப்பும் உங்களை சேரும். இதெல்லாம் 6ஆம் இடம் என்பது சத்துருக்கள். என்னை சுற்றி எப்போ பார்த்தாலும் கொசிப்ஸ் சார், ஒரே வதந்திகளாக இருக்கு. என்ன குருஜி, உங்களை டீ கடையில் பார்த்தா தம் அடிக்கிறீங்க போல இருக்கு. நான் எங்கப்பா தம்மடி, டீ குடிக்க வந்தப்பா. இவர்களை வச்சுக்கிட்டு வாழவே முடியல. என்ன தொழில் பண்ணாலும் ஏதாவது ஒரு கெட்ட பேர் கொடுத்துட்றாங்க. இதுக்குன்னே ஒரு டீம் போட்டு யோசிப்பாங்க, எப்படா ஒருத்தன் பேரை எடுக்கிறது. இப்படி தான் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் குடும்பத்துக்குள்ளே சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்களே விலகி போயிடுவாங்க. என்ன தங்கச்சி, மாப்பிள்ளை முன்ன மாதிரியே எல்லாம் பண்ணுறாரா இல்லையா அப்படி. அவன் என்னைக்கோ ஒரு நாள் குடித்தது அதையே டெய்லியும் சொல்கிறது. நல்லா இருக்கிற குடும்பத்தில் சொல்லி ஞாபகப்படுத்தி விட்டுருவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி விசாரிக்கிறேன் பேர் வழின்னு. என்ன இப்போ இந்த வருஷமாவது குழந்தை பெற்றுக்கிற ஐடியா இருக்கா? நாங்கள் பெற்றுக்கோம்டா போடா, அதையே எத்தனை தடவை சொல்லுவீங்க. இப்போ சில பேர் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் நல்லது பண்ணுறதா நினச்சி நம்ம டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர்கள்லாம் தன்னால் போகக்கூடிய இதுங்கெல்லாம் ஒழிஞ்சாலே நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நமக்கு யாருமே அட்வைஸ் பண்ண வேண்டாம், நமக்கு நம்மளே சரி பண்ணிக்க தெரியும். இங்கே அட்வைஸுங்கிற பேரில் நம்மளை புண்படுத்தாமல் மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் இருந்தாலே போதும், நம்மளை சரி பண்ணிக்குவோம். அப்போ 6 கூடிய உச்சம் பெறும் பொழுது தீய இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து விடுதலை. டிஸ்ட்ராக்ஷன், முகத்தை பார்த்தா டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கேன், இல்லையே நான் நல்லா தானே இருக்கேன், இல்லை ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கேன், நல்லா தான்டா இருக்கேன், குழந்தை பிறக்கலன்னு வருத்தப்படாதப்பா. நான் எங்கடா வருத்தப்பட்டேன்? இது அவங்க சொல்லியே வருத்தப்பட வச்சிருவாங்க. 6ஆம் இடத்திலே குரு பகவான்
உச்சம் பெறும் பொழுது தீய நண்பர்கள் ஒழிகிறார்கள். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தை பார்த்த குரு பகவான் அடுத்ததாக உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடம் இல்லற வாழ்க்கை, இல்லற சுகம், செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடிய விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. அடுத்ததாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 2ஆம் இடம் என்பது என்ன? ஒரு தனஸ்தானத்தை பார்க்கிறார். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, பணம் வருகின்ற வழிகள் எல்லாம் வருகிறது. பணம் அது ஏற்கனவே சொன்னேன், 2 கூடியவன் தான் உச்சமே, உச்சம் பெற்றவன் 2ஆம் இடத்தையே பார்க்கிறான் போன்ற விஷயம். இந்த பக்கம் வாங்க, அப்படி வாங்க. 4, 9 கூடிய சுக்கிர பகவான், இந்த சுக்கிர பகவான் விருச்சிகத்துக்கு வந்து குரு பார்வை பெறுகிறார். அப்போ பாதகாதிபதி சுக்கிரன் மனைவியும் கூட சண்டை போட்டுட்டே இருந்தா சார். யாரு? 7 கூடிய சூரியன், அவனு தான் மனைவிங்கிற டிபார்ட்மெண்ட். என் வீட்டில் எதுக்கு சண்டை வருதுன்னு ஒரு விவஸ்தையே கிடையாது சார். எதுக்கு எடுத்தாலும் சண்டை வரும். அப்போ சும்மாவே சண்டை வரும் சார். எங்கள் வீட்டில் தலைவன் தலைவி படம் மாதிரி உடனே என் பொண்டாட்டி போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவா. உடனே இப்படி ஆகும் அப்படி ஆகும், உடனே ஒரு பஞ்சாயத்து நடக்கும், கூச்சப்படாமல் மத்தியானமே நாங்கள் ஒன்றா சேர்ந்துப்போம். இப்படிலாம் நடந்துட்டு இருக்கிற வீடு 7 கூடையவன். அதெல்லாம் சரியாகி ஒரு சிறிவரை அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு உன் வேலைக்கு நான் துணை, என் வேலைக்கு நீ துணை போன்ற எண்ணங்கள் எல்லாம் உருவாகும். இந்த 7 ஃபாரின் போக போறீங்க, முக்கியமாக கும்பராசிக்காரர்கள் மினிமம் மலேசியா சிங்கப்பூராவது போவீங்க. கடலை தாண்டியே தீர வேண்டும் என்பது விதி. அதனால் நீங்கள் அங்கெல்லாம் போவீங்க. அடுத்தாக உங்களுக்கு 5 கூடிய புத பகவான், அவரும் குரு பார்வை பெறுகிறார். குழந்தை பிறப்பதற்கான ஒரு நல்ல நேரமாக இருக்கும், சந்தான பிராப்திக்கான நல்ல நேரம். ஆக இந்த குரு பகவான் உங்களுக்கு தருகின்ற பலனை போலவே சுக்கிர பகவான் தருகின்ற பலனும், சூரியன் 7 கூடையவன் தருகின்ற பலனுமாக கும்பராசிக்காரர்கள் சிறப்பு. பொதுவாகவே 2025 கடைசி 60 நாட்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நாம் கருத்துடன் பார்க்க வேண்டியதெல்லாம் 2-3 முக்கியமான பயிற்சிகள் தான். ஒன்று, குரு பகவான் கடகத்திலே உச்சமடைகிறாரே, இது ஒன்று. இந்த பக்கம் சனி பகவான் மீனத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரே, இது ஒரு விஷயம். இந்த பக்கம் செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் ஆட்சி அடைகிறாரே, இது ஒரு விஷயம். இந்த பக்கம் சுக்கிர பகவான் துலாத்தில் ஆட்சி அடைகிறாரே, இந்த விஷயம். இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த அடுத்த 60 நாட்கள், கடைசி 60 நாட்களை முடிவு செய்கிறது. அந்த வகையிலே முதலாவதாக பிரதானமாக கருதப்படுவது சனி குரு 2 ஃபேக்டர்ஸ். இவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இது வரைக்கும் எதெல்லாம் மிஸ் ஆன பாயிண்ட்ஸோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்றாரு. இந்த பக்கம் தெய்வம் மாதிரி குரு பகவான் அதிச்சார பயிற்சி அடைந்து கடகத்துக்கு வந்து எல்லாரையும் அப்படி பார்த்து ஃபுல்ஃபில் பண்றாரு. டீம் லீடர் என்ட்ரி மாரி தான். ஒரு டீம் லீடர் இருக்கார், ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, ப்ராஜெக்ட் முடிய போது அவர் ஒரு சடன் என்ட்ரி கொடுத்து, என்ன இது எதுவும் ஷார்ட்டேஜ் இருக்கா, அது ப்ராப்ளம் இருக்கா நல்லபடியாக பண்ணிடுவீங்கல்ல அப்படின்னு ஒரு என்ட்ரி கொடுக்குற மாதிரி இவர் வந்து உங்களை ஃபுல்ஃபில் பண்ண தான் வந்திருக்கார் இந்த கடைசி 60 நாட்கள். ஸோ ஆலங்குடிக்கு செல்ல வேண்டும், திட்டை செல்ல வேண்டும், சென்னையில் இருக்கிற பாடி திருவள்ளிதாயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் வணங்க வேண்டும். இப்படி குரு தரும் பலன்களை நீங்கள் பெற குரு பகவானுடைய ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா என்று குருவை நமஸ்காரம் செய்ய வேண்டும். ஒரு மாடு, பசு மாடு இருந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. குரு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப நீங்கள் வந்து கேர் எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணுங்க. சித்தர் பீடங்களுக்கு செல்லுங்க. ரமண மகரிஷி அந்த மாதிரி, விசிறி சாமியார் மாதிரி நீங்கள் திருவண்ணாமலை சென்னினா நிறைய சித்தர்களை பார்க்கலாம். அவர்களுடைய ஆசிரமங்களுக்கெல்லாம் செல்லுங்கள். அவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். குரு செவ்வாயை பார்க்கின்ற இந்த நேரத்திலே குரு மங்கள யோகம் ஏற்பட்டு நிறைய பேருக்கு பூமி லாபங்கள் ஏற்பட போகிறது இந்த கடைசி 60 நாட்கள். பூமி லாபங்கள். ஸோ யார் என்ன ராசியாக இருந்தாலும் உங்களோட ஃபோக்கஸ் குரு மங்கள யோகத்தை பயன்படுத்தி மினிமம் நீங்கள் வாழ்கிறதுக்குரிய ஃப்ளாட் வீடாவது வாங்குங்க. சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கெலாம் போயிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் செகண்ட் லெவல். ஆனால் இப்போ நீங்கள் அடிப்படையாக வாழக்கூடியதுக்காக ஒரு வீடாவது நீங்கள் வாங்குங்க. அது அதே மாதிரி இராணுவம், போலீஸ், அரசு உத்தியோகம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க நிறைய பேர் உட்காந்து இந்த பிஎஸ்ஆர்பி ஆகட்டும், இது மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், ஆர்ஆர்பி ஆகட்டும், கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறையா படிப்பாங்க. இப்போ யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல, எல்லாருமே ஆர்த்தரப்ரனர் ஆகிட்டாங்க. எல்லாருமே இன்ஸ்டாவை எடுத்தீங்கன்னா நீங்கள் வெங்காய கடை வைக்கிறீங்களா, பூண்டு கடை வைக்கிறீங்களா, எதுக்கு இப்படி ஆகிட்டீங்க? நம்மெல்லாம் ஏன் நம்ம படித்த யூபிஎஸ்சி வருங்கிற ஒரு நம்பிக்கையே ஏன் உங்களுக்கு போயிடுச்சுன்னு தான் எனக்கு தெரில. ஸோ அந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்க்கும் பொழுது படிப்பின் மீது உள்ள நாட்டம் அதிகமாகும். நம்மளும் ஒரு தாசில்தார் ஆக போகிறோம், நம்மளும் பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆக போகிறோம் போன்ற விஷயங்கள்லாம். சனி வக்கர நிவர்த்தி அடைகின்ற ஒரு விஷயம் போதும். 2026 நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதெல்லாம் குரு பகவான் ஆலயங்களுக்கும் சனி பகவான் ஆலயங்களுக்கும் அடிக்கடி செல்லுங்க. கீழே போயிட்டு இந்த 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.